இன்று காலை பேரா மாநில அளவிலான சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா மீது தாக்குதல் மேற்கொண்ட பெண் கைது செய்யப்பட்டார். இன்று காலை 8:20 மணிக்கு ஈப்போ பொது மண்டபத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும், பேரா சுல்தானின் பாதுகாவலர்களால் சம்பந்தப்பட்ட பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பேரா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட பெண் 41 வயது உள்ளூர் பெண் என்றும், போதைப்பொருள் தொடர்பான முந்தைய வழக்குகளுடன் அவர் தொடர்புடையவர் என்றும் டத்தோ நூர் ஹிஷாம் நோர்டின் கூறினார். பேரா மாநில மெர்டேக்கா கொண்டாட்டத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது மேடையின் பின் வரிசையில் இருந்த அந்த பெண் தனது வரிசையில் இருந்து விலகி முன்னே வர முயற்சித்த போது மேடையில் இருந்த பாதுகாவலர்கள் அவரை தடுக்க முயற்சித்தனர். பாதுகாவலரையும் மீறி சம்பந்தப்பட்ட 41 வயது பெண் பேரா சுல்தான் மீது பாய்ந்து தாக்குதலை மேற்கொள்ள முயற்சித்தார். உடனடியாக சுற்றி இருந்த பாதுகாவலர்களால் அவர் மடக்கி பிடிக்கும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவியது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்தோ நூர் ஹிஷாம் நோர்டின் கூறினார். இன்று காலை தேசிய தின கொண்டாட்டத்தில் 1,00,000 பேர் திரண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராணி ஜரித் சோஃபியா, பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர்களான டதஸ்ரீ அஹ்மத் ஜாகிர் அஹ்மேடி, டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆகியோருடன் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றதுடன், குறைந்தபட்சம் 1,00,000 பேர் புத்ராஜயா மெர்டேக்கா சதுக்கத்தில் குவிந்ததாக அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். அரசு துறைகளைச் சேர்ந்த 14,062 அரசு பணியாளர்கள் அணிவகுப்பில் பங்கேற்றதாகவும், சுமார் 2 மாதங்களுக்கும் மேலான பயிற்சிக்கு பின்னர் 1000 மாணவர்களின் படைப்புகளுடன் சுமூகமாக இந்த தேசிய தின கொண்டாட்டம் நிகழ்ந்திருப்பதாகவும் டத்தோ ஃபாமி ஃபாசில் கூறினார். நேற்று மாலை 4 மணி முதல் மக்கள் மெர்டேக்கா சதுக்கத்திற்கு வரத் தொடங்கியதாகவும், சுமார் 30 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் சதுக்கத்தில் குழுமி இருப்பதை தாம் உணர்ந்ததாகவும் டத்தோ ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். முன்னாள் பிரதமரின் மகன் என நம்பப்படும் 20 வயது இளைஞர் ஒருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி கஹார் தெரிவித்தார். கடந்த வாரம் பெட்டாலிங் ஜெயா காவல் அதிகாரிகளால் தாமன்சாரா ஸ்பிரிண்ட் நெடுஞ்சாலையில் வாகனத்துடன் 20 வயது ஆடவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகளுடன் புகைப்படங்களும் வெளியாகியது. கைது செய்யப்பட்ட 20 வயது இளைஞரின் மீது முன்னமே போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்குகள் இருந்ததாகவும், அவரின் குடும்ப பின்னணி அவசியமற்றது என்பதால் கைது செய்யப்பட்டவரின் மீதான விசாரணைகள் தொடர்வதாகவும் டத்தோ சசாலி கஹார் கூறினார். கைது செய்யப்பட்ட ஆடவர் தொடர்பான எந்த ஒரு புகைப்படத்தையும் காவல்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்பதை டத்தோ சசாலி கஹார் உறுதிப்படுத்தினார். அன்வாரால் ஏமாற்றப்பட்டதாக கருதும் மாயிகாவும் மாசிசாவும் அவர்களின் எதிர்காலத்திற்காக பெரிகாத்தானில் இணைவதை பாஸ் கட்சி வரவேற்பதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் உறுதி அளித்துள்ளார். அரசாங்கத்தின் பொறுப்புகளில் இருந்தும் அமைச்சரவையில் இருந்தும் மாயிகாவும் மாசிசாவும் ஒதுக்கப்படுவதை தாம் உணர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு பின்னர் மாயிகாவுக்கும் மாசிசாவுக்கும் அரசாங்கத்தில் எந்த ஒரு பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை என்பதை பாஸ் கட்சி சுட்டிக்காட்டியதாக ததஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் நினைவூட்டினார். அதன் பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டது. பல அமைச்சர்கள் மாற்றப்பட்டும் சில அமைச்சர்கள் நீக்கப்பட்ட போதும் மாயிகாவுக்கும் மாசிசாவுக்கும் அமைச்சர் அவையில் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. இது அந்த இரு சமூகத்திற்கும் ஏமாற்றமா என்பது தமக்கு தெரியாது. ஆனால் மாயிகாவையும் மாசிசாவையும் பெரிகாத்தான் அரவணைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்றும், பெரிகாத்தானில் அவர்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்றும் டத்தஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். 68வது தேசிய தின கொண்டாட்ட நாளான இன்று ஒரே நாளில் மலேசியா முழுவதும் 41 குழந்தைகள் பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தானில் 16 குழந்தைகளும், ஸ்லாங்கூரில் 8 குழந்தைகளும், கோலாலம்பூரில் 6 குழந்தைகளும், நெகிரி செம்பிலானில் 4 குழந்தைகளும் பிறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு இன்னும் முழுமை பெறாத நிலையில் நாளை முழுமையான பிறப்பின் எண்ணிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெர்டேக்கா நாளில் பிறக்கும் குழந்தைகளை மெர்டேக்கா குழந்தைகள் என அடையாளமிடப்படுவதுடன் வாழ்நாள் முழுவதும் கல்வி உபகார நிதி அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்விக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது. அவர்களுக்கான கல்வி செலவுகள் அனைத்தையும் அரசாங்கமே ஏற்கும்.
அவர்களின் சுகாதார பரிசோதனைகளுக்கும் 18 வயது வரும் வரையில் முழுமையாக இலவசமாகவும், 18 வயதுக்கு பிறகு 31 விழுக்காடு கழிவும் வழங்கப்படும். சாலையின் ஓரம் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை அருகில் சென்று கொண்டிருந்த லாரி தடுப்புச் சுவருடன் நசுக்கி விபத்தை ஏற்படுத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநரை கைது செய்திருப்பதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். இச்சம்பவம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் காஜாங் அருகில் நண்பகல் 12:30 மணிக்கு நிகழ்ந்ததாகவும், விபத்தில் பாதிக்கப்பட்ட 31 வயது மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். லாரி ஓட்டுநரின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில், லாரி ஓட்டுநர் 3 நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். இன்று ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை காவல்துறையினரால் வழங்கப்படும் அனைத்து போக்குவரத்து சம்மன்களுக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டங்களுடன் இணைந்து வழங்கப்படும் இந்த தள்ளுபடி காவல்துறை கட்டண வலைத்தளமான மை பயாத் பிடிஆர்எம் வழியாக செய்யப்படும் கட்டணங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தள்ளுபடி மலேசியர்களுக்கான அரசாங்கத்தின் நன்றியின் அடையாளமாகும் என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொது சேவைகளின் டிஜிட்டல் மாற்றத்தின் ஒரு பகுதியாக மை டிஜிட்டல் ஐடி ஒற்றை உள்நுழைவு முறையை பயன்படுத்த மக்களை ஊக்குவிப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இம்மாத தொடக்கத்தில் சாலை போக்குவரத்து துறையின் மொபைல் போன் செயலியான மை பயாத் பிடிஆர்எம் மற்றும் மை ஜேபிஜே ஆகியவற்றை எளிதாக அணுகுவதை உறுதி செய்ய மலேசியர்கள் மை டிஜிட்டல் ஐடிக்கு பதிவு செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பல நிலநடுக்கங்களை தொடர்ந்து சிகாமாட்டை சுற்றி மேலும் நிலநடுக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஏற்படும் நிலநடுக்கங்களுடன் ரிக்டர் அளவுகோலில் 5ஐ விட பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்று மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நிலநடுக்க பொறியியல் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் ரஸ்னான் அட்னான் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.